அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சமீபமாக இந்த 2-3 தினங்களாக தமிழ்நாடு பூரா ஒரு அதிர்ச்சியான செய்தி பரவிக்கிட்டு இருக்குது. SIR அப்படிங்கிற ஒரு புது சட்டம். அந்த சட்டத்தினால தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஓட்டு பறி போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பாஜக செய்யக்கூடிய சூழ்ச்சி. இந்த சட்டம் பெரிய அதிர்ச்சி தருது அரசியல் நோக்கர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும், ஏன் பொதுமக்களுக்கும். இப்படிங்கிற அதிர்ச்சி தரக்கூடிய பல ஆதாரங்கள் இப்போ வெளிவந்திருக்குது. பாஜக எதை செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கும். அதை நம்ம தீர ஆராய்ஞ்சு பார்க்கணுங்கிற எண்ணம் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கும் அரசியல் நோக்கருக்கும் நடுநிலையாளர்களுக்கும் வந்துருச்சு. காரணம் பாஜக தேர்தல் ஆணையம் மூலம் என்னென்னவெல்லாம் தில்லு முள்ளு பண்ணுச்சுங்கிறத ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த SIR சட்டத்தை திடீர்னு பூத்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய ஆபத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மாட்டியிருக்காங்கங்கிற ஒரு பரபரப்பான பேச்சு பேசப்படுது. அப்படி என்ன ஆபத்து வந்திருக்கு, அந்த SIRனா என்ன, அந்த சட்டத்தால் நம்மளுக்கு நன்மையா தீமையா, இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற சில விவரங்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒன்றிய பாஜக அரசை SIR அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இப்போ இம்மீடியட்டாக அவசர கதியாக இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன SIR அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்குறப்ப, அதாவது தேர்தல் திருத்த சட்டம், சிறப்பு தேர்தல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. பாஜக அவசரமாக தமிழ்நாடு உள்ளிட்ட பாஜக ஆளாத மாநிலங்களில் ஒரு 12 மாநிலங்களில் இந்த அவசர சட்டத்தை பூத்திருக்கு. இந்த அவசர சட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR அப்படின்னு அவங்க சுருக்கமாக குறிப்பிடுறாங்க. அதை சார்னு சொல்கிறாங்க, சார் வேறு, இது SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது என்ன சொல்லுதுன்னா, வர இருக்கக்கூடிய தேர்தல் வர இருக்கிற ஒரு 12 மாநிலங்களுக்குள்ள இது இம்மீடியட்டாக பாஜக அரசு பூத்தி இருக்குது. சரி, நல்லது தானே, உங்களுக்கு தேர்தல் திருத்த சட்டம் வந்தால் நல்லது தானே. இதுக்கு பாஜக சொல்கிற காரணம் என்னென்னா, இறந்தவர்களை எடுத்துருவோம், விடுபட்டிருக்கவளை சேர்த்துருவோம், எல்லாரும் சரியாக இருக்கிறாங்களான்னு வெரிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு அது காரணம் சொல்லுது. ஆனால் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுது, பலரும் கேட்குறாங்க, அது என்னங்க 12 மாநிலங்களில் மட்டும் பண்ணுறீங்களே, இந்தியா முழுக்க பண்ணால் என்னங்கிறப்ப, இல்லை இப்போ தேர்தல் வரப்போகிற மாநிலங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. சரி, அப்போ அவங்க லாஜிக்கை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அப்போ தேர்தல் வரப்போகிற மாநிலங்களில் இந்த தமிழ்நாடு, கேரளா, அதே மாதிரி மேற்கு வங்காளம் போகிற நாடுகள்லாம் இருக்குது, மாநிலங்கள் இருக்குது. இதில் அஸ்ஸாமும் இருக்குது. அப்போ 11 மாநிலங்களுக்கு இந்த SIR கொண்டு வந்த பாஜக அஸ்ஸாமுக்கு ஏன் கொண்டு வரல? இதை அரசியல் நோக்கர்கள் எதிர்கட்சிக்காரங்க கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எலெக்ஷன் வரப்போது செய்கிறேன், அதுக்காக தான் அவசரமாக செய்கிறேங்கிறீல்ல. அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு 12 மாநிலங்களில் அஸ்ஸாமை ஏன் விட்டுட்டீங்க? அப்போ அஸ்ஸாம் பாஜகவுக்கு ஆதரவான மாநிலம், அதனால் அங்கே SIR தேவையில்லை. பாஜகவுக்கு எதிராக இருக்கிற மாநிலங்கள், பாஜக எங்கெங்கெல்லாம் ஜெயிக்காது அல்லது பாஜக எங்கெங்கெல்லாம் ஆளலையோ, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் நீங்கள் இந்த வாக்குகளெல்லாம் குல்மால் பண்ணுறதுக்காக தான் இந்த SIR கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பொருத்தம் என்ன வருதுன்னா, பாஜக ஆள்றக்கூடிய மாநிலங்களில் பாஜக நிறைய தில்லுமுள்ளு பண்ணிச்சுங்கிறத ஏற்கனவே ராகுல் காந்தி போட்டு உடைச்சது நமக்கு தெரியும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. தேர்தல் வரப்போகுதுங்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ என்ன சொல்கிறாங்க, சமீபத்தில் மகாராஷ்டிராவில் தேர்தல் வந்துச்சுல, அங்கேயே நீங்கள் SIR கொண்டு வரல, இது கேள்வி கேட்குறாங்க. உங்கள் நோக்கம் ஏங்க ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க செய்யலைங்கிறப்ப இப்போ தேர்தல் வரப்போகுது, அதுக்காக அவசரமாக செய்கிறேங்கிறீங்கள, ஏற்றுக்குருவோம். அஸ்ஸாமுக்கு வரப்போகுது தேர்தல், அதுக்கு ஏன் செய்யலை? பதில் இல்லை. சரிங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச
மகாராஷ்டிரா அதுக்கு ஏன் செய்யலை? பதில் இல்லை. அப்போ மகாராஷ்டிராவிலையும் உங்களுக்கு ஓட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும், அஸ்ஸாம்லேயும் கன்ஃபார்மாக கிடைக்கும். அங்கே பாஜக தான் ஆளுது, இல்லாட்டி பாஜக கூட்டணி தான் ஆளுதுங்கிறதுனால அங்கே நீங்கள் எஸ்ஆரை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் தான் நம்ம காலு உண்டவே முடியலை, நம்மளை வந்து அடித்து துரத்துறாங்க. அப்போ இங்கே காலு உண்டோம்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த எஸ்ஐஆர் தான் நம்மளுக்கு ஒரு வழிண்டு பாஜக கண்டுபிடிச்சி தேர்தல் ஆணையம் மூலியமாக திணிக்குதுன்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்ன அதே கருத்தை தமிழ்நாடு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவை தவிர உள்ள அவ்வளவு கட்சிகளும் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அப்புறம் எஸ்ஐஆர்னா என்ன, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், எஸ்ஐஆர் என்னென்ன பாதக சாதகங்கிறத சொல்லுவோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மாண்புமிகு காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்ணார்? ஒரு யாத்ரா போனார். அந்த யாத்ராவில் வந்து தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமுள்ளுகளை வந்து என்ன பண்ணார்? அம்பலப்படுத்தினார். பேரணியாக போனார். அந்த பேரணியிலோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் என்ன அவர் அம்பலப்படுத்தினாருன்னா, கர்நாடகா மாநிலம் பெங்களூரு மத்திய தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்காளர்களை தில்லுமுல்லா பாஜக சேர்த்துருந்துச்சு. அதை அவர் அம்பலப்படுத்தினார். எப்படி சேர்த்துருந்துச்சு? ஒரு 10க்கு 15 வீடு, அந்த 10-15 வீட்டில் 80 பேர் இருக்காங்க, 90 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது. அப்படி ஒரு வீடே கிடையாது, அப்படி ஒரு அட்ரஸே கிடையாது. அது எப்படி 10க்கு 10 வீட்டில் 80 பேர் 90 பேர் இருக்க முடியும்? இதை அவர் கேள்வி கேட்டார். அப்புறம் பதிவே இல்லாத 300லேருந்து 500 நபர் வர ஒரே டோரில் வசித்தாங்க அப்படின்னு வாக்காளரை சேர்த்துருக்கு தேர்தல் ஆணையம். அப்புறம் 300 சதுர அடி உள்ள ஒரு வீட்டில் 300 சதுரடினா எவ்வளோ இருக்கும்? அதிகபட்சம் ஒரு 10 பேர் தங்குறதே பெரிய விஷயம். அதில் 80 நபர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம். இதெல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குல்ல, இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத ஆளுகளெல்லாம் உடான்ஸா பேரை போட்டு விட்டு, இல்லாத வீட்டுக்கெல்லாம் 0ன்ற நம்பரை போட்டு விட்டு, தெருவுக்கெல்லாம் ஏபிசிடின்னு போட்டுவிட்டு, இப்படி ஆளுகளை சேர்த்துச்சு இந்த தேர்தல் ஆணையங்கிறத ஏற்கனவே ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டார். இன்னொன்று என்ன பண்ணார்? பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிச்சு இந்த தேர்தல் ஆணையம். அதை ஏன் அம்பலப்படுத்தினார்? உயிரோடு இருக்கிற ஆளுகள்லாம் செத்து போயிட்டாங்கன்னு இந்த லிஸ்ட்டு கொடுத்துருச்சு. உடனே என்ன பண்ணார் ராகுல் காந்தி? அந்த ஆளுகளை பூரா கூட்டிகிட்டு வந்து, ஏப்பா இவங்களெல்லாம் தேர்தல் ஆணையம் செத்து போயிட்டாங்கன்னு லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டீங்களப்பா, இங்கே மாதிரி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நான் ஒரு டீ குடிக்கிறேன் பாரு, டீ பார்ட்டி நடத்தினார். அப்போ என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்களும் சரி, பொதுமக்களும் சரி, அரசியல் நோக்கர்களும் பாஜக வந்து தான் ஜெயிக்க முடியாத மாநிலங்களில் ஜெயிக்கணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த தேர்தல் ஆணையம் மட்டுமே. அந்த தேர்தல் ஆணையத்தில் தலைமை ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மிக மிக நெருக்கமானவர். அவரை வந்து தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் பண்ணதே இவங்க தான். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவர் செய்கிறாரு. இதில் ஒரு பெரிய ஆச்சரியமும் வியப்பையும் சொல்லணும். தேர்தல் ஆணையம் சொல்லுது, ஒருத்தருக்கு வந்து 80 பிள்ளைங்க, அவருக்கு வயசு வந்து 52, அவருடைய பிள்ளைக்கு வயசு 80. எப்படிலாம் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். நம்புகிற மாதிரியாச்சும் இருக்கா? ஆக ஏதோ கம்ப்யூட்டர் எடுத்து அடித்து விட்டு இந்த வாக்குகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதையெல்லாம் அந்த கடைசி நேரத்தில் தேர்தல் வந்து காலையில் ஆரம்பிக்கும், ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு 4:30 மணி 5 மணிக்கெலாம் என்ன ஆகும்? அந்த அந்த பூத்து வந்து காத்தோடி கிடக்கும், எல்லோரும் வந்துட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் இவங்க வேலையெல்லாம் காமிச்சு அடித்து நறுக்கி இவங்களுக்கு சாதகமாக போட்டுக்கிட்டு ஜெயிச்சு விட்டோன்னு சொல்லலாங்கிறதுக்காக செய்கிற தில்லுமுள்ளு தான் தேர்தல் ஆணையம் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலைங்க. ராகுல் காந்தியை பாராளுமன்றத்தில் சொன்னார், பப்ளிக்கில் சொன்னார், ப்ரெஸ்ஸில் சொன்னார், பேரணியில் சொன்னார். அவர் சொன்ன அந்த பேரணியிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினும் போய் கலந்துக்கிட்டார். இப்போ தான் மத்திய அரசுக்கு கோபம் வந்துருச்சோன்னு சிலர் சந்தேகப்படுறாங்க. ராகுல் காந்தி
கூட வந்து எங்களையே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களா, நாங்கள் வைக்கிறோம் பாரு தமிழ்நாட்டுக்கே ஆப்புன்னு சொல்லி இப்போ எஸ்ஐஆரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ எஸ்ஐஆரை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உஷாராகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, வர்ற நவம்பர் மாதம், இப்போ இந்த 2 நாளில், இப்போ நவம்பர் நாளைக்கு பிறக்குது, நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வீட்டுக்கு வீடு வந்து அந்த வாக்காளர்களை சரி பார்ப்பாங்களாம். யார் சரி பார்ப்பாங்க? தேர்தல் ஆணையம். அப்படி சரி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த வீட்டில் இருக்கிறவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க கேட்பாங்க, ரெஃபரன்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ்லாம் கிடைச்சிட்டா அவங்கள சேர்த்துக்குவாங்க. அதில் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கலன்றாலோ, சந்தேகம் இருந்தாலோ, அல்லது வீட்டில் ஆள் இருந்தாலோ என்ன பண்ணிடுவாங்க, ஆள் இல்லைன்னு லிஸ்ட்லேருந்து நீக்கிடுவாங்க. அப்படி நீக்கிட்டு அந்த வெளியிடக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து முதல் முறையாக டிசம்பர் 9ஆம் தேதி மாதிரி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம். அந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறப்போ உங்கள் பேர் இல்லைன்னா எப்படி விடுபட்டு போச்சுன்னு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் தேர்தல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கான்டாக்ட் பண்ணி அலைன்னு அலைஞ்சோ முடிஞ்சால் சேர்த்துக்கங்கப்பாங்கன்னு அப்படி அவங்க சொல்லலை. அதிகாரிகள்கிட்ட போய் நீங்கள் சேர்ந்துக்கங்கிறாங்க. இதுதான் நடக்கிற கதையா? ஓட்டு போடுறதுக்கு வருஷம் வர்றதே பெருசு. பாப்பா ஓட்டு போட பார்ப்பேன், பேர்லாம் இல்லாட்டி என்னையா போய் நான் பாட்டு வீட்டில் இருக்கேன்னு இருந்துக்குவானா, போயிட்டு ஆஃபீஸ் பூரா அலைஞ்சு அதுக்கு ப்ரூஃப்லாம் கொடுத்து சேர்த்துக்கண்டு எத்தனை பேர் வருவாங்க? விளக்குற ஆள் பூரா வருவாங்களா? இது மிகப்பெரிய சதி திட்டம். அதனால் இந்த தேர்தல் ஆணையம் வந்து எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு ஒரு பூத் கமிட்டி வைங்க. அந்த 1000 பேருக்கு ஒரு பூத்து வச்சு அந்த ஒரு பூத்துக்கு ஒரு பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஆள். அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார், அந்த 1000 ஆளுகளை அவர் பார்த்துக்குவார். இது மாதிரி நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ நியமனம் பண்ணப்போ வீடை போய் செக் பண்ண போகிறப்ப வீட்டில் ஆள் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு தரத்துக்கு மேலே 3 தரம் போகணுங்கிற மாதிரி சட்டம் சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 முறை போவாங்களாங்கிற சந்தேகம், ஒரு தரமே போவாங்களாங்கிற சந்தேகம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் இப்போ அப்படி சந்தேகப்படுறாங்கன்னா, அந்த பீகாரில் 65 லட்சம் பேரை ஓட்டிலேருந்து நீக்கியிருக்காங்கல்ல, அந்த 65 லட்சம் பேரில் நீக்கப்பட்ட ஆள் யாருன்னா, பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச இந்துக்கள், பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், தலித்துகள், எஸ்டிஎஸ்சிகள், இவங்கெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல, கரெக்டாக அவங்களெல்லாம் நீக்கியிருக்காங்க. முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டு கரெக்டாக காய் வச்சு அடித்த மாதிரி 65 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. அப்போ நீக்கம் பண்ண ஆளில் அதில் பெரிய, அதை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசணும், எவ்வளோ குல்மால் பண்ணியிருக்காங்கன்னு. ஒருத்தர் பேர்லேயே 12 அப்ளிகேஷனை போட்டு நீக்கியிருப்பாங்க, அந்த அம்மாவே நீக்கின மாதிரி. அந்த அம்மாட்ட போய் கேட்பாங்க, ஏம்மா நீங்கள் அப்படி, ஐயோ அதெல்லாம் 4 நாள் போடலையேங்க, 4 நாள் நீக்கப்படி சொல்லலையேங்கன்னு அது சொல்லுது. அதுவும் பேட்டியில் வந்துச்சு. ஆக தேர்தல் ஆணையம் வந்து இந்த எஸ்ஐஆருங்கிற ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு இது மூலியமாக பாஜகவுக்கு வேண்டாத ஆளுகளை பூரா, அல்லது பாஜகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விளக்குறதுன்னு முடிவு பண்ணி அதுக்காக கொண்டு வர்ற சட்டம் தான் இந்த எஸ்ஐஆர். இப்படிலாம் பண்ணால் தான் ஓரளவு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜெயிச்சு போட முடியுங்கிற கற்பனையில் பாஜக இருக்குது. ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த தேர்தல் கமிஷன் ஆளுங்க வந்து விசாரணை பண்ண வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணணுமா, ஒரு சான்று கொடுக்கணுங்கிறாங்க. 11 சான்று கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த 11 சான்றில் தேர்தல் கமிஷன் வந்து ஆதார் அட்டையை கொடுக்கலை. அப்போ ஏங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை ஆதார் அட்டையை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னாங்க. அப்போ தான் எல்லோரும் பலரும் வழக்கெல்லாம் போட்டாங்க. நீதிமன்றம் கேட்டுச்சு, ஏப்பா ஆதார் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் தானே கேட்குறீங்க, அப்புறம் என்ன இதுக்கு மட்டும் ஏன் ஆதாரம் வேணாங்கிறீங்க, சேர்த்துக்கங்கப்பான்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன பிறகு இப்போ ஆதாரையும் சேர்த்துருக்காங்க. அப்போ என்னென்ன ஆவணங்கள், 1 பாஸ்போர்ட்டு, 2 பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு, அல்லது 10வது அல்லது ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா 10வது மார்க் ஷீட்டு, அல்லது ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட்டு, அல்லது வசிப்பிட சான்று, அல்லது வனவியல் உரிமை சான்று. சிலர் வந்து வனத்தில் இருக்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பான், அந்த சான்று, அல்லது ஜாதி சான்று. அடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிறது அந்த ஜாதி சான்றில் பிரிவு. அடுத்து என்ஆர்சி, தேசிய
மக்களுக்கு அந்த ரிஜிஸ்டர், அந்த என்ஆர்சி காப்பி, அல்லது அரசு சார்பில் நிலம் அல்லது வீடு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கண்டா அந்த சர்டிஃபிகேட்டு, ஓய்வூதிய சான்று. அதாவது 1987 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் சைடில் பொது நிறுவனங்கள்லையோ அரசு சார்ந்த நிறுவனங்கள்லையோ அல்லது அஞ்சல் துறை போன்ற நிறுவனங்கள்லேயே வேலை பார்த்து அவங்க ஓய்வு பெற்றிருந்தாங்கன்னா அந்த சான்று, இல்லாட்டி அவங்க ஒரு ஐடி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ஐடி, இப்படி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப பெரும்பாலான ப்ரூஃப் கொடுக்க முடியாமல் போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா மக்களும் பாஸ்போர்ட்டை கையில் வச்சுருக்கிறது இல்லை. லட்சம் பேருமா பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க கிடையாது. அப்போ பாஸ்போர்ட் இல்லாத ஆளில் இவங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களை நீக்கிறதுக்கு வழியாயிருமா? அதே மாதிரி பிறப்பு சான்று, இப்போ உள்ள இந்த 2K கிட்ஸுக்கு வேணால் இப்போ பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போ இருக்கிற 50 வயசு தாத்தா 60 வயசு தாத்தாவுக்குலாம் இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி படித்ததுங்கிறப்ப எல்லாருமா படிச்சிருப்பாங்க. கிராமத்தில் எவ்வளோ பேர் படிக்காத ஆள்லாம் இருப்பாங்க. அப்போ அவருக்கு அந்த படித்த சான்றுக்கும் வழி இல்லை. அதே மாதிரி வன உரிமை சான்று, நகரத்தில் கிராமத்தில் நினைஞ்சால் வன உரிமை வாழ்வு சான்று எங்கே வாங்க போகிறாங்க? அதுவும் இருக்காது. அரசு சார்பில் நிலம் வீடு என்ன லட்சக்கணக்கான ஆளுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஊரில் 50,000 பேர் இருந்தால் 4 பேர் 5 பேர் கொடுத்துருப்பாங்க. 4-5 பேருக்கு ஓட்டுருந்தா போதுமா? மிச்சாலாம் கண்ணிக்கிறலாமா? அப்புறம் ஓய்வூதிய சான்று படிக்கவே இல்லைங்கிறப்ப அவன் எங்கே வேலைக்கு போயிருப்பான். வேலைக்கு போயிருந்தா தானே அவனுக்கு ஓய்வூதிய சான்று இருக்கான். அதுக்கும் வழி இல்லை. இப்படி அவனால் கொடுக்க முடியாததா சேர்த்து இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுண்டா. இதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும், நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இவனால் கொடுக்க முடியாத முழிப்பான். அப்போ நீ அன்ஃபிட்டு, உனக்கு ஓட்டு இல்லை போயா அப்படின்ட்டு இவங்க யாரை நீக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நீக்கி விட்டுருவாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் நீதிமன்றம் சொல்லிச்சு, ஏன் ஆதாரம் நிற்கிற, ஆதாரம் சேர்த்துக்க அப்படின்னு இருக்கு. இப்போ ஒருவேளை ஆதார அந்த தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிறோமா, மத்திய அரசு ஏற்றுக்கிறோமாங்கிறது இன்னும் அது முடிவுக்கு வரலைங்கிறாங்க. அது என்னங்கிறது நாளை தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. இந்த பார்க்க போகிறப்ப இப்போ இதை நம்ம தடுக்க முடியாது இனிமேல். ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சட்டம் போட்டுட்டாங்க. நாங்கள் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அந்த ரிவைஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க, எஸ்ஐஆர் பண்ண போகிறோன்ட்டு. அப்போ நம்ம அதை மறுத்துட்டோம்னா நம்மளை பூரா இல்லாமல் ஆக்கி விட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவையும் நம்ம போடுறோம். இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்களில் வரும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஒரு மாதம் 30 நாள் வீடு வீடாக சென்று சரிபார்க்க உள்ளது. நம் மாநிலத்தில், நம்ம தமிழ்நாட்டில் 641 கோடி வாக்காளர்கள், 646.41 கோடி, 6,41,00,000 வாக்காளர்களும் சரிபார்க்கப்படுவார்கள். டிசம்பர் 9ஆம் தேதி மாதிரி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்குது. அதில் நாம் நீக்கப்பட்டிருந்தா அந்த மாதிரி வாக்காளரை போய் பார்க்குறோம், அதில் நம்ம பேர் இல்லைன்னா அல்லது தவறு ஏதாச்சும் இருந்தால் ஜனவரி 9ஆம் தேதி வரை திருத்தி கொள்ளலான்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது திருத்துறதுக்கு நம்ம படாத பாடு. அப்புறம் பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று இறுதி பட்டியல் வெளியிடப்படும். அந்த இறுதி பட்டியல் வெளியிட்டுட்டா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. குறிப்பிட்ட காலத்தில் நாம் சரி செய்யலைன்னா நம்ம வாக்குரிமையை இழக்க நேரிடும். இதுதான் முக்கியம். அப்படி தான் பீகாரில் 65 லட்சம் பேருக்கு வாக்கு பிடுங்கினாங்க. இப்போ திமுக அதிகமான வாக்கு இங்கே வாங்கிடும் ஜெயிச்சிரும்ங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, இப்படி செஞ்சு திமுகவுக்கு போகிற ஓட்டு, இந்த முஸ்லீம்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு, தலித்து மக்கள் ஓட்டு, பிற்படுத்தப்பட்ட மக்களில் ஒரு பகுதி ஓட்டையெல்லாம் பிடிங்கிட்டோம்னா ஒரு கணிசமான பர்சன்டேஜ் குறைஞ்சிரும், ஜெயிச்சிருங்கிறது அவங்க கணக்காக இருக்குமோன்னு சந்தேகமாக சிலர் பேசுகிறாங்க, நம்ம பேசலை. அதனால் நம்ம குறைஞ்சபட்சம் இந்த இவங்க லிஸ்ட் எடுக்க வர்றப்ப நம்ம பேர் இருக்கிற மாதிரி நம்ம தயாராகிக்கணுமா இல்லையா? அதுக்காக அதிகாரிகள் வரும்போது நாம் தயாராக வச்சிருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம். நல்லா கவனமாக கேட்டுங்க. அவங்க என்ன செய்வாங்க, வயதுக்கு சான்று கேட்பாங்க, ஏஜ் ப்ரூஃப்.
அதுக்கு நீங்கள் என்ன வச்சுக்கணும்? பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது இல்லையா, கரண்டாக உள்ள காலாவதி ஆகாத பாஸ்போர்ட் இருந்தால் அதை வச்சுக்கணும். அதுவும் இல்லையா, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா அந்த மார்க் ஷீட் வச்சுக்கணும். அல்லது கல்லூரி படிச்சிருந்தா அதோடைய மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட். இருப்பிடச் சான்றுக்கு வந்து பேங்க் பாஸ்புக் வச்சுக்கலாம். அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற பேங்க் பாஸ்புக், அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி பேர் ஒட்டி டீட்டெயில் இருக்கும். ஆதார் கார்டு வச்சுக்கலாம். அதுக்கு தான் இப்போ ஆதார் கார்டு உதவுது. அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு எடுத்த கரண்டாக எடுத்த சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுக்கணும். உங்களுடைய ஆதாரையும் அந்த பர்த் இந்த சர்டிஃபிகேட் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் ஒரு 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஒரிஜினலையும் வச்சுக்கணும், ஜெராக்ஸையும் வச்சுக்கணும். இப்படி அவசியமான சிரமங்களையும் அலைச்சலையும் தவிர்க்கிறதுக்கு தான் இதை வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்கிறோம். அதனால் தொடக்க நிலையிலேயே கவனமாக இதில் இருந்து இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் நிச்சயம் இடம்பெறும் அப்படிங்கிறத தான் நம்ம இது மூலமாக தெரிவிக்கிறோம். இதில் அலட்சியம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். அதை ஒரு காரணமாக வச்சு உங்களை நீக்கிடுவாங்க. அவசியமான சிரமங்களையும் அலைச்சலையும் தவிர்க்கிறதுக்கு தொடக்க நிலையிலேயே கவனமாக இருக்குங்கிறது தான் திருப்பி திருப்பி நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. 18 வயசு பூர்த்தியான அந்த நபர்கள் வந்து ஃபாரம் 6 மூலமாக எழுதி கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு 2 இடத்துல இருப்பாங்க. ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க, அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்து நிச்சயமாக ஒரு இடத்துல அவங்களோட பேரை நீக்கம் செஞ்சிடணும். அதுக்கு வந்து ஃபார்ம் 7 கொடுக்கணும். திருத்தம் பண்ணுறது, இடமாற்றம் அல்லது பெயர் வந்து நீக்கப்பட்டிருந்தால் ஃபார்ம் 8 கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து சரி பண்ணிக்கலான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. சரி பண்ணிக்கலான்னு கொடுக்குறதுல சரி பண்ணாங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டில் வாங்கிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதை வாட்ச் பண்ணணும். அந்த மாதிரி பட்டியல் வர்றப்போ அதை போய் செக் பண்ணணும். விடுபட்டிருந்தால் உங்கள் பகுதியில் கவுன்சிலர் இருப்பாங்க, உங்களுக்கு ஆதரவானவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி இதை சரி பண்ணணும். நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ட்ரிப்பு ஓட்டு போட்டே ஆகணும். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு போடுங்க, அதில் தப்பே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு உரிமைகளையும் யார் பெற்றுத்தருவாங்களோ அவர்களுக்கு போடுங்க. அதே சமயம் உங்கள் வாக்கை நீங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னா பின்னாடி ஒரு காலத்தில் உங்கள் ஓட்டு லிஸ்ட்லேயே உங்கள் பேர் இல்லை, அப்போ நீங்கள் அந்த வெரிஃபிகேஷனுக்கு அன்ஃபிட்டு சூட்டபிள் இல்லை அப்படின்னு சில பார்டர் மாநிலங்கள்லாம் கூட நீங்கள் இந்தியர் தானாங்கிற கேள்வியைக்குரிய கொண்டு வந்துட்டாங்க. நாட்டில் வசிக்கிறதுக்கே கூட ஆபத்து வரும்போங்கிற சூழ்நிலை மேற்கு வங்காளம் போன்ற சில மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்த சூழ்நிலை வராம பக்கத்தில் சிலோன் இருக்க, நீ இந்தியாக்காரங்கள சிலோன்லேருந்து வந்துட்டான்னு சொல்லி நம்மளை பிடிச்சி தரனா நம்ம எங்கே போகிறது? யாழ்ப்பாணத்துக்கு போகிறதா, கொழும்புக்கு போகிறதா? அதனால் தயவுசெய்து கவனமாக இருந்து இந்த எஸ்ஐஆரில் போராடி நீங்கள் வந்து பதிவு பண்ணி ஜெயிச்சிருங்க. நிச்சயமாக நீங்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறதுக்கான வேலையை பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இந்த பதிவை நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் இது உங்கள் நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆரை வந்து தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. எல்லா கட்சியும், 2 கட்சியை தவிர. இது 2 கட்சி, பாஜக, அதிமுக. ஏன் இந்த அதிமுக ஆதரிக்கிறாங்கன்னா பாஜகவோட கூட்டணியாக இருக்கிறதுனால அவங்க வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிறாங்க. அதனால் பாஜக ஒன்று தான் இப்போ நம்மளுக்கு எதிர்ப்பாக இருக்குது. மற்ற எல்லா கட்சிகளும் வந்து இந்த எஸ்ஐஆர் ஏயாங்கிறாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம மாட்டிக்கிட்டோம். அதில் நீங்கள் வந்து வெற்றி பெற வேணும், வாக்காளராக வரணும், ஓட்டு போடணுங்கிற ஒரு நல்ல கருத்தை தான் சொல்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியலாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே வந்து சேர்க்கிறதுக்கு நம்ம அரசியலாக சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.